சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் ஜலநாதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. மூலவர் ஜலநாதீஸ்வரர், தாயார் கிரிராஜ கன்னிகாம்பாள். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். உத்தராயண காலத்தில் இந்த லிங்கம் செந்நிறமாக மாறி காட்சி தரும். தட்சிணாயன காலத்தில் இதே லிங்கம் வெண்மையாகும். தேவகுருவான பிரகஸ்பதியின் தம்பி உததி முனிவர் நோய் நீங்க சிவனை வழிபட நந்திதேவர் தன் வாய் வழியாக கங்கையை பாயவிட்டார். இது இங்குள்ள சிவலிங்கத்தை சுற்றி வந்து மற்றொரு நந்தியின் வாயிலிருந்து வெளியேறியது. இதில் நீராடி சிவனை வழிபட்ட முனிவர் குணமடைந்தார். ஜலம், அதாவது தீர்த்தம் சூழ்ந்து சென்றதால் சிவன் ஜலநாதீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். தக்கோலம் பாபு சிவாச்சாரியார் திருவுரையினம் தக்கோலம். இது சோழ மண்டலத்தில் தேவாரம் பாடி திருத்தலத்தில் 12வது ஸ்தலம். இது குருவனுடைய 3வது பரிகார ஸ்தலம். திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்ல மீறி போயிட்டா ஏற்றுக்க மாட்டேன்பா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோச்சனம்னு கேட்பா. சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தியாக மணல் லிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்கிறா. தக்கோலுன்றது ஒரு மூலிகை திரவியம். இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகைலாம் சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணும்போது சுவாமி இங்கே பிரபாகம் பண்ணுறா. அம்பாள் பக்தியோட பூஜை பண்ணுறாளான்னு சோதிச்சு பார்க்குறா. அப்போ இருகரையும் வெள்ளமாக புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ணுற பூஜை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் இங்கே கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்னால் சதா நந்தி வழியாக அங்கே ஜலம் வந்திருந்தது. அந்த காலத்தில் ஊற்றுப்பாங்களுடைய அமைப்பை வச்சு ஜலம் வந்தது. இப்போ திருப்பியும் போர் போட்டு ஜலம் வந்துருக்கு. அதான் திரு ஊரல். தக்ஷன் அழறா. தட்சானுடைய அப்பா, என் மக பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை ஏற்றுக்கன்றா. சுவாமி கோபத்தில் இங்கே அகோர வீரபத்ரா தோன்றி தக்கனை சம்மாரம் பண்ணிடுறா. எனக்கு உயிர் பிச்சைக்குடுன்னு மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறா. தக்கன் பக்கத்தில் ஆட்டுக்கடா தலைவருக்கு பொறுத்துனவுடனே சமகம் சொல்கிறா. சஞ்சமே பிரயட்சமே, இந்த உலகம் எல்லாம் க்ஷமமாக இருக்குன்னா இங்கே எல்லோரும் உட்கார வச்சு பூஜை பண்ணணும், அப்போ தான் நான் அவனை ஏற்றுப்பேன்றா. பஞ்சகோஷ்டில் பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாருமே ஒவ்வொரு காலம் அடிக்கி இங்கே உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் இங்கே ஓலமிட்டு வருது. சாப நிவர்த்தி பெற்ற இடம் தக் ஓலம். எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா, எல்லா தோஷம் நிவர்த்தியாகும். பிதுர்தோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திராபாகியம், வியாபாரம், வழக்கு வியாஜம், இதுக்கெல்லாம் வேண்டி இங்கே பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த கோயிலுடைய சிறப்பு. சுவாமி இப்போ உத்திராணம் செந்நிறமாக இருக்கார். தட்சிணான முறை தான் இங்கே வெண்மை நிறமாக மாறுவார். இக்கோவிலில் பிரம்மோற்சவம் சித்திரா மாதத்தில் சித்தா நட்சத்திரம் தீர்த்தவாரி ஊர் மக்கள் இந்து அறநிலைத்துறை எல்லாம் சேர்ந்து இங்கே பிரம்மோற்சவம், இந்த குரு பயிற்சிலாம் ஊராரெலாம் நல்லா சிறப்பாக பண்ணுவாள். அதே மாதிரி இப்போ பிரம்மோற்சவம் முடிஞ்சது, இப்போ குரு பயிற்சியும் முடிஞ்சது. அதே மாதிரி இந்த சோமவாரம் வார வழிபாடு, பிரதோஷம், கார்த்திகை சோமவாரம், அஷ்டமி இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும் இங்கே. அதே மாதிரி அம்பாள் அந்த ஆலிங்கனம் பண்ண அந்த மார்பு பட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் மார்பட்ட பள்ளமாக தெரியும். அயன காலத்தில் இப்போ அந்த தட்சிணாயனத்தில் வெண்மை நிறமாக மாறி இருப்பாள். உத்தராயணம் இந்த செந்நிறத்தில் இருப்பார். அதே மாதிரி பித்ரு தோஷத்துக்கு பிராயச்சித்தம் ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு 14 தீபயம், மஞ்ச வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, இந்த எலுமிச்சம்பழ மாலைலாம் சாத்தி உத்தியோகம், விவாகம், வழக்கு வியாஜம், வியாபாரம் இதுக்கெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணி இங்கே பரிகாரம் பண்ணுறது தான் அந்த கோயிலுடைய சிறப்பு. கல்லாற்றின் கரையில் 2 பிரகாரங்களுடன் மேற்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரமும், கிழக்கு நோக்கிய சுவாமி சன்னதியும், வடக்கு நோக்கிய அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. கோபுரம் 1543இல் விஜயநகர அரசின் வீரபிரதாப சதாசிவ மகாராயர் கட்டியுள்ளார். மகா மண்டபத்தில் நடராஜர், ஐயப்பன், நவகிரக சன்னதிகள் உள்ளன.
இந்த குரு வந்து வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. ஆசனம் வந்து உட்கடி ஆசனத்தில் அமர்ந்திருக்கா. தலையை சாய்ச்சி இங்கே செவியாலே நம் குறைகளை கேட்குறாரு. பஞ்சகோஷ்டில் பிள்ளையார்பட்டியில் இருக்கா மாதிரி பிள்ளையார். மகாவிஷ்ணு எல்லா கோவிலில் லிங்கோத்பவரில் வரும். இந்த ஊரில் மகாவிஷ்ணுவாகவே இருப்பார். திருப்பட்டூர் கோயிலுக்கு அடுத்து பிரம்மா விசேஷம், பட்டீஸ்வரம், அஷ்டபுஜ துர்க்கை, தக்கோலம், சதுர்புஜம், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஐதீகம். வடக்க பார்த்த சன்னதி அம்பாள், சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். வேறு பக்கத்தில் வரலையும் கங்காதீஸ்வராலயம், அதாவது மோகனவல்லி சமேத கங்காதீஸ்வராலயம். அதுவும் பக்கத்தில் இந்த நந்தி வாயால் ஜலம் வந்தது. இப்போ ஜலம் வரது நின்று போய் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, போர் போட்டு வந்துட்டுருக்கு. திருவுருவனும் தக்கோலம். இந்த ஊரில் 7 ஈஸ்வரர், 7 பிள்ளையார், 7 அம்பாள், ஒரு வீரபத்திரர், அகோர வீரபத்திரர். அந்த தக்கனை சம்மாரம் பண்ணி அந்த தலையை துண்டரித்து அந்த மனித உடம்பு ஆட்டுத்தலையோடு இந்த வீரபத்திர சன்னதி இந்த கோவில் சன்னதிக்கு நேராக இருக்குது. முறையாக யாகம் செய்யாமல் கொடுக்கப்பட்ட தண்டனையை நினைத்து தக்கன் ஓலமிட்டதாலும் இந்த கோவிலின் தல விருட்சம் தக்கோலம் என்பதால் இந்த கோவிலுக்கு தக்கோலம் என்ற பெயர் வந்தது. இந்த கோயிலில் காமதேனு வழிபட்டாள். விவசாயம் செழிக்க இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து பொங்கல் நைவேத்தியம் படைக்கின்றனர். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 12வது தலம். சித்ரா பௌர்ணமியையொட்டி 10 நாள் பிரம்மோற்சவம், நவராத்திரி, கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், மார்கழி திருவாதிரை, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை திருவிழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக நடைபெறும். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. ஒரு ஜோசியரை பார்த்தோம். அப்படி பையனுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு பார்த்ததுங்காட்டி இங்கே குருசுக்கு போய் பரிகார ஸ்தலம் இருக்குது, போய் கும்பிட்டு வாங்க, வேலை நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. அதுக்கோசரம் வந்தேன். குடும்பத்தை வந்து வியாழக்கிழமை வந்து கும்பிடுங்க, ரொம்ப விசேஷம். அமாவாசை நடக்குன்னா இதை விட விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. வியாழக்கிழமை தான் வர்றது இந்த கோயிலுக்கு விசேஷமான நாள். அதே மாதிரி போக்குவரத்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் வந்து தக்கோலம் வரலாம், பேரம்பாக்கம், அதே மாதிரி கடம்பத்தூர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தக்கோலம் வரலாம், இப்படி வந்து அரக்கோணம் வழியாகவும் வரலாம், காஞ்சிபுரத்தில் வந்து தக்கோலம் வந்து வரலாம்.